பிரைஸ் தி லார்ட். இன்றைய பைபிள் ஸ்டடிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பார்க்கிறது. நம்ம வேகமாக இன்றைய பைபிள் ஸ்டடிக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். அதற்கு முன்பாக நம்ம இப்போ ஒரு ஜெபம் செய்துட்டு நம்ம பைபிள் ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. இந்த பைபிள் ஸ்டடியை நீங்க முழுமையாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்க பிரசன்னம் இருக்கட்டும். பேசுகிற என்னை முழுமையாய் மறைத்து கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, நாங்க கற்றுக்கொள்கிற காரியம் எங்களுடைய இருதயத்தில் நன்காய் பதியட்டும். அது எங்க வாழ்க்கையில நாங்க அதை ஆண்டவரே அப்ளை பண்ணத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உங்க கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா இயற்கை சூழ்நிலைகளையும் எல்லா நெட்வொர்க்ஸ் கனெக்ஷன்களையும் உடைய கரத்துல நான் ஒப்படைத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால எல்லா பிசாசின் திட்டங்கள் தந்திரங்கள் கேன்சல் ஆகட்டும். முழுமையாய் உடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. உங்க கரத்துல முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். யாருக்காவது ஸ்கிரீன் தெரியலனா எனக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். வெல்கம் டு டுடேஸ் பைபிள் ஸ்டடி ஒன்ஸ் அகெயின். இந்த பைபிள் ஸ்டடி எங்களுடைய ஊழியங்கள் ஃப்ரீடம் இன் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் மூலமாக நாங்கள் கர்த்தருக்கு ஏறெடுக்கிற எங்களுடைய ஒரு ஊழியம். இதன் மூலமாக கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நாங்களும் பல வகையில ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. இப்போ நம்ம வேகமாக அடுத்த பகுதிக்குள்ளாக செல்லலாம். இந்த வாரம் உமன் த சீக்ரெட் வெப்பன் ஆஃப் காட் என்ற தலைப்பின் கீழே நம்ம எத்தனாவது அமர்வுல இருக்கிறோம்? எத்தனாவது செஷன்? 14 செஷன்லயும் ஆண்டவர் நம்மளோடு கூட நிறைய காரியங்களை பேசி இருக்கிறார். அந்த வாழ்க்கையில் நம் வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமா இது அமைந்திருக்கு. இந்த வாரமும் கர்த்தர் நம்மோடு பேச போறாரு. அவருடைய இருதயத்தை நமக்கு இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக வெளிப்படுத்த போகிறார். ஸோ கவனமாக கேட்கும்படியாய் நான் உங்க அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப ஆழமா கேளுங்க, கவனமா கேளுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானதாகவும் அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு பைபிள் ஸ்டடியாக இன்றைய பைபிள் ஸ்டடி இருக்க போகுது. தயவு செய்து ஆரம்பம் முதல் கடைசி வரை மிகவும் கூர்ந்து கவனிக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்றேன். இப்ப நம்ம இன்றைய பைபிள் ஸ்டடிக்குள்ளாக போகலாம். இன்றைய பைபிள் ஸ்டடி பாத்தீங்க அப்படின்னா இந்த தலைப்பின் கீழே தான், அதாவது ஜெபத்தின் அவசியம் அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு இது. இதன் மூலமாக கர்த்தர் நம்மோடு என்ன பேச போகிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். சரியா? நீங்க மட்டும் இல்ல, நானும் இதன் மூலமாக நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என் மூலமாக இந்த காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். சரி, ஜெபத்தின் அவசியம். ஓகே, இத வேற மாதிரி நம்ம இந்த டாபிக்கை நம்ம வேற மாதிரி கேட்கலாம்னா, ஜெபம் செய்வது அவசியமா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? ஜெபம் செய்வது தேவையா? ஜெபம் செய்வது அவசியமா? இது ஜெபம் செய்வதனால நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நிறைய காரியங்களை பார்க்க போறோம். நம்ம வேகமாக கடந்து செல்லலாம். அதற்கு முன்பாக நம்ம ஒரு டீடைல்டா, அதாவது ரொம்ப டீப்பா இதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக ஜெபம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். சரியா? சோ இப்போ ஜெபம் என்றால் என்ன? இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். யாராவது பதில் சொல்ல முடியுமா? வாட் இஸ் பிரேயர்? உங்களுக்கு பிரேயர் பற்றி என்ன தெரியும்? ஜெபம் என்றால் என்ன? யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிந்ததை சொல்லலாம். Communicating with God. Okay, communicating with God. அகிலா. Okay, very good. தமிழ்ல சொல்ல முடியுமா அகிலா? பேசுறது. ஓகே, தேவனோடு பேசுறது. வெரி குட்.
ஓகே, கரெக்டான பதில். வேற ஏதாவது? ரிலேஷன்ஷிப் வித் காட். ஓகே, வெரி குட் லின்சி. ஸோ ப்ரேயர்னா வந்து கடவுளோடு நமக்கு இருக்கிற உறவு அப்படின்னு சொல்லி லின்சி சொல்லியிருக்கிறாங்க. தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஓகே, ஸோ ஜெபம் என்றால் தேவனோடு பேசுவது. ஓகே, ஸோ இட்ஸ் ஷோஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் காட். யார் கூட நம்ம உறவுல இருக்கிறோமோ அவங்க கூட நம்ம பேசுவோம், நிச்சயமா நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ அதுதான் லின்சி சொன்னாங்க. வேற ஏதாவது? இன்னும் ஒரு பதில். வேகமாக, நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. யாராவது? தேவனோடு பேசுவது. ஓகே, தேவனோடு பேசுவது. ஓகே, இதுதான் வந்து அகிலாவும் சொல்லியிருந்தாங்க. தேங்க்ஸ் மோனிஷா. ஓகே, சோ எல்லாருக்கும் என்ன தெரியுது அப்படின்னா ஜெபம்னா நம்ம ஆண்டவரோடு பேசுவது. கரெக்ட் தான், சரிங்களா? ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுவது, அது உண்மையிலும் உண்மை. ஆனா இப்ப இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் வித் காட். ஜெபம் என்பது ஆண்டவரோடு இருக்கிற உறவை மட்டும் நமக்கு குறிக்கல. ஜெபம் என்பது நம் ஆண்டவரோடு பேசுகிறோம் அப்படின்ற ஒரு காரியத்தை மட்டும் குறிக்கல. ஜெபம் என்பது, அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு, ஆண்டவரோடு உறவுல இருக்கிற ஒரு மனுஷனுக்கு, ஆண்டவர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஜெபம்னா என்ன தெரியுமா? ஜெபம் எப்படியாக இருக்க வேண்டும் தெரியுமா? அவனுக்கு உயிரை போல இருக்கும். எப்படி இருக்கணும்? உயிர். இப்போ ஒரு உடம்பு இருக்கு, ஒரு உயிர் இருக்கு. அந்த உடம்புல இருந்து அந்த உயிர் போயிடுச்சு அப்படின்னா அந்த உடம்புக்கு என்ன பேரு? இந்த உடம்புக்கு என்ன? ஹீஸ் டெட். உயிரில்லாத உடம்புக்கு எந்த ஒரு எந்த எந்த எதையுமே பண்ண முடியாது. அவன் மரித்தவன் என்று அழைக்கப்படுவான். அது போலதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஜெபம் இல்லை, அவனுடைய வாழ்க்கை அவன் ஜெபிக்கவில்லை அப்படின்னா அவன் உயிரற்ற உடம்புக்கு சமமானவன். ஆண்டவரோடு நாம் இருக்கிற அந்த தொடர்புலதான் நம்மளுடைய ஜீவன் இருக்கு. முக்கியமாக நம் ஆத்துமாவுக்குரிய ஒரு ஜீவன். சரீர பிரகாரமாக ஒரு மனுஷன் வந்து பலனோடும் ஜீவனோடும் இருப்பதை காட்டிலும் நம்மளுடைய உள்ளார்ந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு பலன் வேணும், ஒரு 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 சத்து வேணும். அந்த அந்த சத்துனா புரியுது இல்லையா உங்களுக்கு? அந்த அந்த நியூட்ரிஷன்ஸ், அதாவது ஒரு சத்தை வந்து தேவையான ஒரு பலனை கொடுப்பது ஜெபம் மட்டும்தான். நன்றாக புரிந்து கொள்ளணும், சரியா? சோ இப்ப நம்ம வேதம் வாசிக்கிறோம். வேதம் வாசிப்பது எவ்வளவு தேவையிலும் தேவை என்பதை நம்ம போன அமர்வுகள்ல நம்ம தெளிவாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். இனி வர காரியங்களும் இனி வர நாட்களையும் இன்னும் ஆழமாக அதை கற்றுக்கொள்வோம். அதற்காக தான் இந்த பைபிள் ஸ்டடியில நம்ம வந்து அமர்ந்திருக்கிறோம். பைபிள் ஸ்டடி எதுக்கு? வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு. அந்த அளவுக்கு பைபிள் ஸ்டடி, அதாவது வேதத்தை ஆராய்வதும் கற்றுக்கொள்வதும் வேதத்தை வாசிப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப அதற்கு சமமாக பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு மனுஷனுக்கு தேவைன்னா அது ஜெபம். நான் இப்ப சொன்னது போல பாத்தீங்கன்னா ஜெபம் என்பது ஒரு மனுஷனுக்கு உயிர் போன்றது, சரியா? சோ இதை நம்ம மனதில் வைத்து கொண்டு அடுத்தடுத்த பகுதிக்குள்ளாக நம்ம கவனிக்கணும். சரி, இப்போ நீங்க என்கிட்ட நிறைய பதில்களை சொன்னீங்க இல்லையா? இந்த மாதிரி ஜெபம்னா என்ன அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, கம்யூனிகேட்டிங் வித் காட், ரிலேஷன்ஷிப் வித் காட். இப்ப நான் சொன்ன ஒரு மனுஷனுக்கு ஜெபம் என்பது உயிரை போன்றது போல இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இதை பத்தி நம்ம ஆழமாக சிந்திக்கலாம், ஆழமாக நம்ம தியானிக்கலாம். அதற்கு முன்பாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஜெபம் நேரம் என்பது, ஜெபிக்கும் நேரம் என்பது, இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் வித் காட், ஆண்டவரோடு பேசுவது மட்டுமல்ல, அது ஒரு யுத்தம் செய்யும் நேரம். என்ன நேரம்? யுத்தம் செய்கிற நேரம், ஃபைட் பண்ற நேரம். இப்போ நான் உங்க எல்லாரையும் வாரியர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆண்டவருடைய கரத்துல இருக்கிற ரகசிய ஆயுதங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த ஆயுதம் எப்ப தெரியுமா பயன்படும்? ஆண்டவரோடு நீங்க ஜெபிக்கும் நேரத்துல பயன்படும். நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேணும். நம்ம பார்க்கிற உலகம் வேற, நம்ம
நம்ம பார்க்கிற உலகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம என்ன பார்க்கிறோம், நம்ம கண்களுக்கு முன்பாக என்ன இருக்கு, என்ன யுத்தங்கள் நடக்குது, நம்ம அன்றாட வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகளை கடந்து போய் கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் நம்ம கண்ணால பார்க்கிறோம். நம்ம கண்களுக்கு தெரியாத ஒரு உலகம் இருக்கு. அந்த உலகம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த உலகத்துல ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. அந்த உலகத்துல நடக்கிற யுத்தங்கள் தான் நம்ம இப்போ இந்த வாழ்க்கையில நம்ம வாழ்ற வாழ்க்கைய தீர்மானிக்கிறது. அந்த யுத்தத்துல நம்ம ஜெயிச்சாதான் நம்ம இப்ப வாழ்ற வாழ்க்கையில, அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்துல நடக்கிற யுத்தத்தை ஜெயித்தாதான் இந்த உலகம், கண்களுக்கு தெரிகிற உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த யுத்தத்தின் பேர் தான் ஆவிக்குரிய யுத்தம், ஸ்பிரிச்சுவல் வார் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரா இருக்கு ரொம்ப அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுவதை நீங்க கேட்டிருக்கலாம். இதற்குரிய ஆழமான காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போறோம் என்று. சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் ஆவிக்குரிய யுத்தம் சொல்றேன். அந்த யுத்தத்தை எப்படி ஜெயிப்பது? அது எங்க போய் ஜெயிப்பது? அது வேற எங்கேயும் ஜெயிக்க முடியாது. ஜெப நேரத்தில் மட்டும்தான் அதை ஜெயிக்க முடியும். ஆவிக்குரிய யுத்தங்களை எப்படி ஜெயிக்க முடியும்? கண்ணுக்கு தெரியாத எதிரியை எப்படி நம்ம அழிக்க முடியும்? கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியோடு நாம் எப்படி சண்டை போட முடியும்? எப்படி ஜெயிக்க முடியும்? ஜெப நேரத்துலதான். சோ ஜெபிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஆண்டவரோடு பேசுறோம். அது மட்டும் இல்லாம ஆண்டவர் அந்த நேரத்தை நமக்கு ஒரு பல வகையில அவர் ஆண்டவர் பயன்படுத்துவார். எப்படி பயன்படுத்துவார்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜெபிக்கும் போது ஒரு சில காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்வார். யாராவது ரிப்பீட் பண்ண முடியுமா? நம்ம ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்? ஒரு சில காரியங்கள், மியூட்ல நீங்க ரிப்பீட் பண்ணலாம். ஒரு சில காரியங்கள், அதாவது நம்மளால செய்ய முடியாத காரியங்கள்லாம் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்காக செய்து முடிப்பார். இது கர்த்தர் நமக்காக செய்கிற யுத்தம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில காரியங்களை, ஒரு சில யுத்தங்களை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்காக விட்டு கொடுப்பார். அப்போ என்னன்னு புரியுதா? ஒரு சில காரியங்கள் நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் நமக்காக, நம்மளுடைய வாழ்க்கைக்காக, நம்மளுடைய பிரயோஜனத்துக்காக கர்த்தர் செய்யறாரு. ஒரு சில காரியங்களை நாம் செய்யறோம், நம்ம யுத்தம் செய்யறோம். இது எங்க நடக்கும்? இது எப்ப நடக்கும்? ஜெப நேரத்துல நடக்கும். நம்ம ஆழமான ஜெபத்திற்குள்ளாக செல்லும் போது நிறைய காரியங்களை நாம் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும், ஜெயிக்க முடியும். இத பற்றி நம்ம டீப்பா பார்க்க போறோம் வர்ற அமர்வுகள்ல. அதாவது இது ஒரு நாள்ல முடியிற விஷயம் கிடையாது. நிறைய காரியங்கள் இருக்கு. இன்று உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அது மட்டும் இல்லாம இட்ஸ் அ பேஸ், ஒரு பேசிக்கா ஒரு விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்க போறேன். சரி, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஜெபம் நேரம் என்பது யுத்தம் செய்யும் நேரம். சரி, இப்போ வசனத்தை நாம் பார்க்கலாம். எபேசியர் 6:12 யாராவது வாசிக்க முடியுமா? எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சரி, இங்க என்ன எழுதப்பட்டிருக்கு? தேங்க்யூ மோனிஷா. எபேசியர் 6:12 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல நம்முடைய யுத்தம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. யார் கூட இருக்கான்? துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் தெளிவா சொல்றது. இப்ப நான் இதற்கு முன்பாக நான் சொன்ன காரியங்களுக்குரிய சாட்சியாக இந்த வசனம் நமக்கு இருக்கு. அப்போ நம்மளுடைய யுத்தம் யாரோடு இருக்கு? துரைத்தனங்களோடும். துறைனா என்ன? ராஜாக்கள்னு அர்த்தம். அப்போ நமக்கு கண்களுக்கு தெரிகிற ராஜாக்கள் அல்ல. நம்ம ஜெப நேரத்துல கண்களுக்கு, அதாவது ராஜாக்கள் என்னன்னா ஆளுகை செய்கிறவர்கள், அதான் ராஜாக்கள், துரைத்தனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ கண்களுக்கு தெரியாத ராஜாக்கள் உண்டு. ஆளுகை, அதாவது நமக்கே தெரியாம நம்ம மேல ஆளுகை செலுத்தி கொண்டு இருக்கிற ஒரு சில காரியங்கள் உண்டு.
அது பிசாசின் காரியங்கள், அது சாத்தானின் அதிகாரத்தை குறிக்கிறது, சாத்தானின் ஆளுகையை குறிக்கிறது. அதை மேற்கொள்ளணும்னா நமக்கு ஜெபம் வேணும். அடுத்தது என்னதற்கு? அதிகாரங்களோடு. இப்போ துரைத்தனங்கள், அதாவது ராஜரீக துரைத்தனங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது ஜஸ்ட் அதிகாரங்கள், பிசாசினால் ஏவப்படுகிற காரியங்கள், அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தினால் நம்ம இப்போ தற்போதைய நடைமுறை வாழ்க்கையில நம்ம பாதிக்கப்பட்டு கொண்டு இருப்போம். நமக்கு தெரியாது ஏன் இதெல்லாம் நடக்குது, என் வீட்டுல ஏன் இந்த குழப்பம் வந்துகிட்டே இருக்கு, ஏன் என் வீட்டுல இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, ஏன் சண்டை வந்துகிட்டே இருக்கு, ஏன் எனக்கு பொருள் நஷ்டம் வந்துகிட்டே இருக்கு, தெரியாது. அந்த எதற்கு காரணம்னா ஒரு சில அதிகாரங்கள் என்ன பண்ணும்னா நம்ம மேல ஆளுகை செய்து கொண்டு இருக்கும். அதை வீழ்த்தணும்னா ஜெபம் தேவை, யுத்த ஜெபம் தேவை. புரிந்து கொண்டீங்களா? அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். இப்பிரபஞ்சம் அப்படின்னா இந்த உலகத்தை குறிக்குது. இந்த உலகத்துல இருக்க மனிதர்கள் மீது ஆளுகை செலுத்துகிற என்ன அப்படின்னா அந்தகார லோகாதிபதி, அதாவது மறைந்திருந்து அந்தரங்கத்திலிருந்து செயல்படுகிற ஒரு லோகாதிபதியும் இருக்கு. அதற்கூடவும் நமக்கு யுத்தம் இருக்கு. அடுத்தது என்னன்னா வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். நமக்கு வேதம் எத்தனை விதமான, நமக்கு என்ன விதமான அதிகாரங்கள்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி நம்ம தேவையோ அத்தனை அதிகாரங்களையும் இங்க வேதம் நமக்கு வெளிப்படையாக காமிச்சு கொடுத்துருச்சு. நம்மளுடைய எதிரி யாருன்றத கரெக்டா இங்க காமிச்சு கொடுத்துருச்சு. நமக்கு நல்லா தெரியுது, நமக்கு இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு காரணம் நம்மளுடைய மாம்சமோ ரத்தமோ இல்ல. அதாவது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இருக்கிற மனிதர்களோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களோ எதிர் வீட்டுக்காரங்களோ இல்ல நம்மளுடைய கணவரோ நம்மளுடைய மனைவியோ இல்ல நம்மளுடைய பிள்ளைகளோ நம்மளுடைய வேதனைக்கு காரணமாய் இல்ல. என்ன காரணம்? கண்ணுக்கு தெரியாத பிசாசின் தந்திரங்கள். நான் சொல்றேன், அந்த தந்திரங்களை ரொம்ப 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 ஈஸியா உடைச்சிடலாம். எப்படின்னா ஜெபிக்கும் போது, நம்ம ஆண்டவர் சமூகத்துல இருந்து ஜெபிக்கும் போது நம்ம கர்த்தருடைய பலத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்த பலன் என்ன செய்யும் அப்படின்னா நம்மளை யுத்தம் செய்கிறவர்களாய் மாற்றும். சரியா? இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிச்சு யார் நம்மளுடைய எதிரி. அந்த எதிரிய வீழ்த்துற நேரம் ஜெப நேரம் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துட்டேன். அந்த ஜெபத்துல நம்ம யுத்தம் செய்யணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப அடுத்து நம்ம வேகமாக கடந்து போகலாம். வேதம் அதனால்தான் நமக்கு என்ன சொல்கிறதுனா 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன சொல்கிறது? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னா என்ன அர்த்தம்? எப்ப பார்த்தாலும் 24 hours ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் அப்படின்றது அர்த்தமா? என்ன புரிந்து கொள்றீங்க இந்த வார்த்தையின் மூலமாக? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னா என்ன புரியுது? யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்களேன். இருக்கணும். எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கணும். எப்பொழுதுமே ஜெபித்து கொண்டே இருக்க முடியுமா? துதிச்சுட்டே இருக்கலாம் மனசுக்குள்ள. துதிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஈவன் ஜெபிச்சுட்டே இருக்கலாம். பட் ஆனாலும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சில நேரங்கள்ல வேலைகள் செய்யும் போது ஒரு சில காரியங்கள் ஈடுபடும் போது நம்ம ஜெபிக்க மறந்துருவோம். 24 hours நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்கன்னா முட்டி போட்டு நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறது அது குறிக்கல. இப்போ இந்த இடத்துல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு காரியத்தை எடுத்தோம் அப்படின்னா கன்சிஸ்டன்ட் பிரேயர் இருக்கணும். என்ன பிரேயர் இருக்கணும்? கன்சிஸ்டன்ட், அதாவது ஜெயிக்கிற வரைக்கும் ஜெபிக்கணும், கடைசி வரைக்கும் விடாம ஜெபிக்கணும். இதை விடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னா சோர்ந்து போயிடக்கூடாது. நமக்கு ஒரு பதில் கிடைக்க லேட் ஆகுது அப்படின்னா உடனே சோர்ந்து போயிடக்கூடாது. இல்ல நம்ம ஜெபிச்சு வித்தியாசமா நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த காரியங்கள்லாம். அப்படிலாம் இருந்துச்சுன்னா உடனே ஐயோ நம்ம ஜெபம் கேட்கப்படல, ஆண்டவர் நம்ம ஜெபிக்கிறத கேட்கல, நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி விட்டுடக்கூடாது. இதுதான் இந்த வார்த்தை சொல்கிறது. நம்ம எந்த விஷயத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த விஷயத்துல உறுதியா இருந்து ஜெபிக்கணும். உறுதியா இருந்து நம்ம ஜெபித்தோம், ஜெபத்துல தரித்திருந்து உறுதியா இருந்து ஒரு விஷயத்துக்காக நம்ம இது ஆண்டவர் எனக்கு இது வேணும், ஆண்டுடைய சித்தத்தின்படி நம்ம கேட்பதா அது இருக்கணும், இதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது அதுல நம்ம நிச்சயமாக ஜெயத்தை பார்க்க முடியும். ஆனா மேக் ஷுர் நீங்க ஜெபிக்கிற காரியம் தேவனுக்கு பிரியமான காரியமாய் இருக்கணும். இப்போ ஒருத்தவங்க வியாதிக்காக ஜெபிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வியாதி என்ன ஆகுது?
சுகமாகிறது மாதிரி உங்களுக்கு தெரியல, நீங்க பாட்டுக்கு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஆனாலும் நீங்க ஜெபித்து கொண்டேதான் இருக்கணும். இப்ப நீங்க ஒரு ஒரு வியாதியை பார்த்து சொல்றீங்க, இப்ப உங்க உடம்புல இருக்கு ஒரு வியாதி, அதை பார்த்து சொல்றீங்க, இயேசுவின் நாமத்தினால இந்த வியாதியை என்னை விட்டு அகன்று போன்னு சொல்றீங்க. ஆனா எதுவுமே நடக்காதது மாதிரி தெரிந்தாலும் நீங்க அந்த அந்த கட்டளைய நீங்க கொடுத்துக்கிட்டேதான் இருக்கணும். ஜெபத்துல அதை நீங்க செய்து கொண்டேதான் இருக்கணும். எது வரைக்கும் செய்யணும் அப்படின்னா, அந்த வியாதி சுகமாகிற வரைக்கும் நீங்க வந்து அந்த காரியங்களை செய்து கொண்டேதான் இருக்கணும். ஏன்னா ஒரு சில ஜெபங்கள், ஒரு சில யுத்தங்கள் உடனே முடியும், ஒரு சில யுத்தங்கள் நீண்ட நேரம் எடுக்கும். அதற்காக நீங்க அந்த யுத்தத்துல தோற்று போயிட்டீங்க, ஆண்டவர் உங்களை கைவிட்டுட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. அதற்காக தான் வேதம் நமக்கு தெளிவா சொல்லிவிட்டது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வசனத்திற்கான அர்த்தம் இதுதான். இடைவிடவே கூடாது, விட்டு விடவே கூடாது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். சரி, இப்ப அடுத்தது நம்ம இங்க ஒரு காரியத்தை பார்க்க போறோம். நம்ம இப்பதான் நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போறோம். இப்ப நான் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் இன்ட்ரோ. நம்ம கொஞ்சம் வேகமாக நம்ம பார்க்கலாம். பாத்தீங்கன்னா காயினின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம போன அமர்வுகள்ல நிறைய காரியங்களை பார்த்து கொண்டு வந்திருக்கோம். சரியா? சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த காயினின் வீழ்ச்சியில இன்னும் ஒரு முக்கியமான ஜெபம் சம்பந்தமான ஒரு காரியம் இருக்கு. அதை நான் இன்று உங்களுக்கு காட்ட போறேன். நம்ம வேத ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய காரியங்கள் உள்ளது. இன்று இந்த ஆவியானவர் இதை என்னிடத்தில் பேசும்படியா ஏவினதுனால நான் இந்த பைபிள் ஸ்டடியில இதை நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். சோ இங்க பார்க்கலாம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல, அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது என்று கேட்கிறார். இதற்கு என்ன காரணம்லாம் உங்களுக்கு தெரியும். காயின் தன் பொறாமையின் நிமித்தம், தம்பி மீது ஏற்பட்ட பொறாமை நிமித்தம், கர்த்தர் தன்னை அங்கீகரிக்காதது நிமித்தம் ஏற்பட்ட கோபத்தினால அவருக்கு ஒரு எரிச்சல் வருது. அதற்காக ஆண்டவர் இதை கேட்கிறார். அப்போ காயினை மேற்கொண்டு காயினோடு என்ன ஆண்டவர் பேசுறாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். சோ இப்படி சொல்லும் போது நம்ம வந்து ஆண்டவர் கொடுக்கிற அட்வைஸ், இந்த அட்வைஸ காயின் ஏற்றுக்கொள்கிறார். என்ன பண்றாரு? ஏற்றுக்கொள்கிறார். இங்க பாருங்க, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரியுதா? புரிந்து கொண்டீங்களா? யாருக்கெல்லாம் புரியுது? ஒரு தம்ஸ் அப் காட்ட முடியுமா? காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான் என்று வேதத்துல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் கொடுத்த அட்வைஸ், ஆண்டோடைய வார்த்தையை காயின் ஏற்றுக்கொண்டுட்டான். என்ன கொண்டுட்டான்? அக்செப்டட். இப்ப கர்த்தர் எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கிறாரு, அதை நான் கேட்டு திருந்தி இந்த பாவத்தை மேற்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியமாய் முடிவெடுத்து நான் என்ன பண்ணிட்டேன்? அத அக்செப்ட் பண்ணிட்டேன். சரியா? இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது நான் வாசிக்கிறேன். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமா எழும்பி அவனை கொலை செய்தான். இப்ப என்ன நடக்குது? பாவத்தை மேற்கொள்ளணும்னு முடிவு பண்ண ஒரு மனுஷன் அடுத்து கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அந்த முடிவிலிருந்து தன்னையும் அறியாமல் அந்த இடத்தை விட்டு விலகி என்ன பண்றான்னா, தன்னுடைய எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவன் முடிவெடுத்து தன் சகோதரனோடு பேசி ஒப்புரவு ஆகுனானோ அதே சகோதரனை அந்த எந்த பாவம் செய்யக்கூடாதோ அந்த பாவத்தையே செஞ்சிடறான், அவனை கொன்னுடுறான். இதற்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்ல முடியுமா? இதற்கு என்ன காரணமா இருக்கும்? அப்புறம் நான் உங்களுக்கு, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் ஆண்டவர் என்னோடு கூட பேசினதை நான் உங்களுக்கு சொல்றேன். யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்ல முடியுமா? அவங்க ஏசப்பா கிட்ட பிரேயர் பண்ணாம அதுக்கப்புறம் அவங்க முடிவெடுத்து பேசினாங்க. வெரி குட். ஓகே. சோ லின்சி சொன்னது ஒரு வகையில கரெக்ட். ஓகே. முன்பாக அவன் ஆண்டவரோடு ஒப்புரவாகாம மனுஷனோடு ஒப்புரவானா, அதனால அவனால நிலைத்திருக்க முடியல. கர்த்தருடைய பலன் இல்லாம அவன் போனது ஒரு காரணம். ஆனா அது ஒரு காரணமா இருந்தாலும்
ஆண்டவர் ஒரு நாள் நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது இந்த வசனத்துல எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். அது ரொம்ப மிகுந்த ஒரு வேதனையை எனக்குள்ளாக கொண்டு வந்தது. மிகுந்த ஒரு ஒரு காரியத்தை, அதாவது எப்படி சொல்றதுன்னா, மனம் கசந்து நானே அழுதேன். அது போல ஒரு வேதனை எனக்குள்ளாய் கொண்டு வந்தது. அதை நான் உங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்றேன். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான்னா பாவத்துல விழுந்துடுறான். அப்ப ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே, அவன் தான் ஒப்புரவு ஆனான்ல, அவன் தம்பியோட பேசிட்டான்ல, ஏன் ஆண்டவரே அவனால நிலைச்சிருக்க முடியல, அவன் ஏன் வந்து தம்பிய கொன்னுட்டான், முதல் மனுஷனாச்சு ஆண்டவரே அவன் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை குறித்து நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து ஒரு பேசின ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? காயினுக்காக ஜெபிப்பதற்கு ஒருத்தரும் இல்லை. புரியுதா? காயின் வந்து இப்ப ஒரு ஆவிக்குரிய யுத்தத்துல இருக்கிறான். ஓகே, நம்ம ஒவ்வொருவரும் அந்த யுத்தத்தை நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு வாழ்க்கையிலும். இது காயினுக்கு மட்டும் கிடையாது, இது நமக்கும் கூட. நம்ம எல்லாருமே ஒரு வகையான போராட்டத்துல இருக்கும். என்ன போராட்டம் அப்படின்னா, பரிசுத்தத்திற்கும் பாவத்திற்கும் ஒரு போராட்டம். பரிசுத்தமா வாழணும்னு நினைப்போம், ஆனா விழுந்து விழுந்து போயிடுவோம். 100% நம்ம வந்து பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைப்போம், ஆனா ஒரு 50% தான் நம்மளுடைய வாழ்க்கையில பர்ஃபெக்டா இருக்க முடியும். இப்படி சொல்லி ஒவ்வொரு வகையிலும் போராடி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. இதனால வாழ்க்கையில, நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டு போய்கொண்டே இருப்போம். ஏனே நமக்கு தெரியாது. அதற்கு பாத்தீங்கன்னா ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம், ஒன்று, நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அது நிச்சயம் நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவரோடு உறவுல இருக்கணும். இன்னொன்று, நமக்காக ஜெபம் செய்கிறவர்கள் இருக்க வேண்டும். ஒரு சில யுத்தங்களை தனியா பண்ண முடியாது. என்ன சொல்றேன்னு புரியுதா? இப்போ நான் ஜெபிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் வந்து ஒரு யுத்தம் பண்றேன். இப்ப என்னுடைய காரியத்திற்காக நான் யுத்தம் பண்றேன். இயேசுவின் நாமத்தினால இந்த பாவத்தை நான் மேற்கொள்வேன், இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைகளுக்கு வருகிற இந்த ஆசீர்வாதத்தை நான் இப்பொழுது இயேசுவின் நாமத்தை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஜெபம், யுத்த ஜெபம். புரிந்து கொண்டீங்களா? நான் வந்து போராடி வாங்குறேன், இயேசுவின் நாமத்தினால இதற்கு தடையா இருக்க காரியங்கள் எல்லாம் விலகி போகட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா, இது எனக்காக நான் பண்ணுகிற யுத்தம். ஆனா இந்த யுத்தம் மட்டும் ஒரு சில நேரங்கள்ல போதாது. ஒரு சில யுத்தம் பார்த்திருக்கீங்க இல்லையா? ஒரு சில பேர் ஒரு தனியா வந்து ஒரு எதிரிய வீழ்த்தலாம். ஒரு சில நேரங்கள்ல நமக்கு துணைக்கு ஆள் வேணும். யுத்தம் யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? ஃபைட் பண்ணும்போது யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? டிவி எல்லாம் பார்த்திருக்கோம்ல, வார் நடக்கும்போது பார்த்திருக்கோம்ல. ஒரு சில நேரத்துல தனியா என்ன பண்ணுவாங்க, எதிரிய அட்டாக் பண்ணுவாங்க, 1 to 1 மாதிரி. இன்னொரு நேரத்துல ஒரே எதிரியா இருந்தாலும், பல எதிரியா இருந்தாலும், ஒருத்தரோட சேர்த்து ஒரு 4 பேர் சேர்ந்து யுத்தம் பண்ணுவாங்க. ஒரு சில நேரங்கள்ல 50 பேர் சேர்ந்து யுத்தம் பண்ணுவாங்க. அந்த எதிரியோட பலத்துக்கு ஏத்த மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஒன்று சேர்ந்து யுத்தம் பண்ணுவாங்க. புரியுதா? யாருக்கு புரியுது? புரியுது இல்லையா? சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுதான் ஆவிக்குரிய யுத்தத்திலையும். தனியா போராடுறதுக்கும் கூட சேர்ந்து போராடுறதுக்கும் ஒரு சில அவசியங்கள் உண்டு, ஒரு சில நேரங்கள் உண்டு. இதனாலதான் வேதம் சொல்கிறது வந்து பாத்தீங்கன்னா, பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். என்ன வேதம் சொல்கிறது? பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இன்னும் நல்லா சொல்ற, பிசாசுடைய கண்ணு யார் மேல இருக்கும் தெரியுமா? ஆண்டவர் யாரை பயன்படுத்துகிறாரோ, யாருடைய இருதயம் ஆண்டவருக்கு நேராக இருக்கிறதோ, யாருடைய இருதயம் பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னு நினைக்குதோ, அவங்க மேலதான் பிசாசுடைய கண் இருக்கும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, காயின் அவன் ஏன் தெரியுமா பொறாமப்பட்டான்? ஆண்டவர் தன்னை அங்கீகரிக்கவில்லைன்னு பொறாமப்பட்டான். பொறாமப்பட்டது தப்பா இருந்தாலும் அதுல வேற ஒரு காரியம் மறைந்திருக்குன்னா, அது தேவன் மேல இருக்கிற ஒரு பொசசிவ்னஸ், ஒரு அன்பு. என்னையே அவர் அங்கீகரிக்கல, ஆண்டவரையே என்னை நேசிக்கல அப்படின்னு ஒரு அன்பு இருந்தது அதுக்குள்ள. அதனாலதான் ஆண்டவர் பேசுறார் காயின் கிட்ட. அதே மாதிரிதான் இப்ப நீங்களும் நான் இருக்கேன் அப்படின்னா, நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும், நான் உண்மையாய் ஊழியம் செய்யணும், கடைசி வரைக்கும் உண்மையாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனா அப்படி நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அதற்கான செயல்படுறேன் அப்படின்னா, அடுத்த டார்கெட் யாரு? உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல, உண்மையாகவே அப்படி ஒரு எண்ணமும் சிந்தனையும் எனக்குள்ள வந்துருச்சுன்னா, நான் யாருடைய டார்கெட்டா மாறுறேன்?
பிசாசுடைய டார்கெட்டாய் மாறுகிறேன். அவன் என்னோடு யுத்தம் செய்ய வருவான். அப்போ நான் ஜெபத்துல சரியா இல்லைன்னா அடுத்து யாரு ஆண்டரோடு இருந்து ஜெபம் கம்யூனிகேஷன்ல இருந்தா மட்டும்தான் ஒரு மனுஷனால ஜெயிக்க முடியும். அப்ப நான் ஆண்டருடைய காரியங்கள்லயோ ஜெபத்திலயோ நான் சரியா இல்லைன்னா அவன் என்ன மேற்கொள்ளறதுக்கு முயற்சி செய்வான். ஆண்டோடைய கிருபை தாங்கும் என்றாலும் ஒரு சில நேரங்கள்ல இப்போ ஆண்டோடைய பிள்ளைகளுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தம் செய்யணும். இப்போ நம்ம கேட்கிற எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்றது ஒரு வார்த்தை அல்ல. நான் இந்த பைபிள் ஸ்டடி ஆரம்பத்துல நான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி உங்ககிட்ட கூட நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, சிஸ்டர் எனக்காக ஜெபிச்சுக்கோங்க சிஸ்டர், என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படி இருக்கு சிஸ்டர், ஜெபித்துக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, என் வியாதிக்காக ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளும் நிறைய நேரங்களா சரி 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 அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இன்னும் உங்களுடைய ஊழியக்காரங்க சொல்லியிருப்பாங்க, எங்களுக்காக நீங்க ஜெபித்துக்கோங்க, ஊழியக்காரங்களுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்மளும் என்ன பண்ணுவோம், சரி சரி சரின்னு சொல்லுவோம். ஆனா எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? எனக்கு ஆவியானவர் சொன்னாரு, இந்த இடத்துல இந்த காயின் ஆபேலோடு ஒப்புரவாயிட்டு திரும்பியும் விழுந்து போனான் தெரியுமா? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து காயினுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க, அவன் கூட நின்னு ஜெபிக்க யாருமே கிடையாது. அப்போ அது ஒரு முக்கியமான காரணம். எனக்கு அந்த வார்த்தையை கேட்ட உடனே வேதனை, எனக்கு வேதனைன்னா அப்படி ஒரு வேதனை. ஏன் வேதனை அப்படின்னா, ஆண்டவரே நல்ல வேலை ஆண்டவரே, காயினுக்கு யாரும் இல்ல, அவன் விழுந்து போயிட்டான். எனக்கு மட்டும் அப்படி யாராவது இல்லாம இருந்திருந்தாங்கன்னா எனக்கு தெரியும் எனக்காக யார் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு. எனக்காக இப்போ நான் ஒரு இது சொல்லணும், நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்னுடைய அம்மா வந்து எனக்காக ஆரம்பத்துல இருந்து ஜெபிக்கிறவங்க. சிறு வயதுல இருந்தே நான் பார்த்திருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணமா தெரியும். என்ன ஜெபிக்கிறாங்களா, என்னது இது, என்ன சொல்ல போறாங்க, ஏசப்பா என் பிள்ளைங்க இப்படி இருக்கணும். எங்க அம்மா ஜெபிக்கிற ஜெபலாம் நான் கேட்டிருக்கேன். என் பிள்ளை பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவரே, என் பிள்ளைய நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, போகும்போது வரும்போது பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, யாருடைய கண்ணும் என் பிள்ளை மேல விழக்கூடாது ஆண்டவரே, என் பிள்ளைய நீங்க வந்து அடைக்கப்பட்ட தோட்டமாய் ஆண்டவரே நீங்க பார்த்து கொள்ளுங்க. இது போலலாம் நான் ஜெபிப்பதை கேட்டிருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கும். எனக்கு வந்து நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, அது போல ஜெபிக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது, அது ஒரு யுத்தம். அவங்களுக்கே தெரியும், தெரிந்து பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களான்னு தெரியாது. என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் நான், இது ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தினால எனக்கே தெரியல நான் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கேன்ட்டு. இப்போ அந்த வார்த்தையை ஆண்டவர் பேசும்போது எனக்கு தெரிந்தது, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுடைய பேசினா அதுக்கப்புறம் அவன் வீழ்ந்து போயிட்டான்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, இல்ல அவனுக்காக ஜெபிக்கிறதுக்கு யாரும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது, ஒருவேளை நமக்கும் அது போல யாராவது இல்லாம இருந்துதான் நம்ம நிலைமை என்ன ஆகியிருக்கும், என் நிலைமை என்ன ஆகியிருக்கும், நான் எப்படிப்பட்டவளாய் போயிருப்பேன். ஏன்னா எவ்வளவு போராட்டங்கள் எனக்கும் வந்ததே, அதெல்லாம் விழுந்து போகாம கர்த்தர் மட்டும் என்னை தூக்கி கொண்டு வந்தாரே. ஏன் இதை நான் உங்களுக்கு சாட்சியா சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். ஒரு மனுஷன் வந்து பாவத்துல விழற போல இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, உடனே போய், ஐயோ ஆண்டவரே அவர் நல்லா இருந்த மனுஷன்பா, இப்போ உங்க கணவரே இருக்கிறாரு, உங்க மனைவியே இருக்கிறாங்க, இல்ல வந்து உங்க பிள்ளைங்களே இருக்கிறாங்க, இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க யாரையா பாக்குறீங்க, அப்படி அவங்க வந்து நல்லா இருந்தவங்க திடீர்னு வித்தியாசமா வந்து ஏதோ நடந்துக்கிறாங்க, இல்ல வித்தியாசமா பேசுறாங்க, புறம் பேசுறாங்க, இல்ல வந்து சர்ச்சுக்கு ஒழுங்கா வரமாட்டாங்க அப்படின்னா நீங்க உடனே என்ன பண்ணணும், அவங்களுக்காக அலர்ட் ஆயிட்டு நீங்க என்ன பண்ணணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும், ஆண்டவரே என்ன சூழ்நிலையோ இயேசுவின் நாமத்தை எல்லா சூழ்நிலையும் நான் கேன்சல் பண்ணுகிறேன், அந்த மனுஷனுக்காக நான் திறப்புல நிற்கிறேன், அந்த மனுஷனை நீங்க மீட்டு கொண்டு வாங்கப்பா, பாவத்தில இருந்து மீட்டு கொண்டு வாங்கப்பா, எந்த சூழ்நிலை இருந்து மீட்டு கொண்டு வாங்கப்பா, நீங்க ஜெபிச்சீங்கன்னா அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுவான். யாருக்கெல்லாம் புரியுது இல்லையா? இது ரொம்ப 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 முக்கியமான காரியம். அடுத்து நம்ம வேகமாக போகலாம். இங்க லூக்கா 22ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு. பின்னும் கர்த்தர், லூக்கா 22:31, பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளுக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒடிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். யார்கிட்ட பேசுறது?
யாராவது கெஸ் பண்ண முடியுமா? அன்மியூட் பண்ணிட்டு கெஸ் பண்ண முடியுமா? அன்மியூட் பண்ணிட்டு, எனக்கு கேட்கல நீங்க பேசுறது. வேகமாக அன்மியூட் பண்ண முடிஞ்சவங்க. அன்மியூட் பண்ண முடியலையா? யார் யார்கிட்ட பேசுறது? சரி, நானே சொல்றேன். இங்க பார்த்தீங்கன்னா ஏசப்பா. சொல்லுங்க. ஏசப்பா வந்து சீமோன் கிட்ட பேசுறாங்க. வெரி குட். ஓகே, யார் யார்கிட்ட பேசுறது? கர்த்தர் சீமோன் பேதுரு. பேதுரு இருக்கார் இல்லையா, அவரோட பேர் தான் சீமோன். அவர்கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? இதோ கோதுமையை சுளுக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்கு வேண்டிக் கொண்டேன். இப்ப பிசாசு வந்து பர்மிஷன் கேட்டுக்கிட்டாங்க. யார்கிட்ட? கர்த்தர் கிட்ட, ஆண்டவர் கிட்ட கேட்டுக்கிட்டான். என்னது? நான் இப்போ உங்க சீஷர்கள், அதாவது தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய பர்மிஷன் இல்லாம யாரும் தொட முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப இந்த இடத்துல கர்த்தர் தெளிவா சொல்றாரு, ஒரு சில காரியங்கள் கர்த்தர் அனுமதிக்கிறதுக்கும் காரணம் உண்டு. ஏன் நம்ம கேட்க முடியாது. பட் ஆனா நம்மை நேசிக்கிற தேவன் நமக்கு காரியத்தை வெளிப்படுத்துவார். இப்போ சீமோன் கிட்ட பேசுறாரு. கோதுமையை சுளக்கினால் புடைக்கிறது போல, கோதுமையை புடைப்பாங்க தெரியுமா? அதுல இருக்க அந்த மேல் தோல் எல்லாம் போகத்தக்கதா வந்து அதை புடைச்சு போடுவாங்க. அது கோதுமையை வெளியே எடுப்பாங்க. அது மாதிரி பிசாசு என்ன பண்ண போறான்னா, உன்னை புடைக்கிறதற்கு, அதாவது நீ தகுதியானவனான்னு தெரிந்து கொள்வதற்கு உன்னையும் மற்ற சீஷர்களையும் புடைக்கிறதற்கு கேட்டுக்கொண்டான். அதாவது சோதிக்கிறதுக்கு கேட்டுக்கொண்டான். இப்போ நான் என்ன பண்றேன்னு தெரியுமா சீமோனே? அவனுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்லல. ஏன் தெரியுமா சொல்லல? ஏன் ஏன் சொல்லலன்னா, அவன் அப்படி புடைச்சாதான் நீ யார் என்ற நீ தெரிந்து கொள்ளுவ. நீ எந்த அளவுக்கு நீ என்னை நேசிக்கிற அப்படின்றத அவனும் தெரிந்து கொள்வான். என் நாம மகிமைப்படும் அப்படின்றதுக்காக நான் அவனுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உத்தரவு கொடுத்துட்டேன். ஆனா நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா சீமோன் பேதுருவே? உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு, நீ விழுந்து போகாதபடிக்கு, நீ வந்து உன் ஆண்டவரை விட்டு விலகி போகாதபடிக்கு, நீ ஆசீர்வாதத்தை எழுந்து போகாதபடிக்கு நான் என்ன பண்ணனா, உனக்காக வேண்டிக் கொண்டேன். வேண்டிக் கொண்டேன்னு என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணிருக்கிற. பேதுருவே, நான் உனக்காக ஜெபம் பண்ணிருக்கேன். யாருக்காக? பேதுருக்காக ஜெபம் பண்ணிருக்கிறாரா ஏசப்பா. அடுத்து என்ன சொல்லி இருக்கிறாரு? நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. இந்த இடத்துல நான் நல்லா காமிக்க விரும்பப்படுறேன். இங்க ஆண்டவர் வந்து யாருக்காக ஜெபிக்கிறார்? பேதுருக்காக ஜெபிக்கிறார். ஆனா பிசாசு யாரெல்லாம் வந்து சோதிக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் கேட்டுக்கிட்டான்? யாரெல்லாம் பர்மிஷன் கேட்டுக்கிட்டான்? எல்லா சீஷர்களையும். இங்க என்ன இருக்கு? உங்களைன்னு இருக்கு. உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். உங்களைனா எல்லாம் அங்க சீமோனோடு கூட பேதுருவோடு இருக்கிற எல்லா சீஷர்களுக்கும் இப்போ ஒரு சோதனை வரப்போகுது. எந்த நேரத்துலனா, ஏசப்பா சிலுவையில மறிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சோதனை காலம் வரப்போகுது. ஏசப்பா அந்த சோதனை காலம் வரும்போது ஆண்டவர் முன்னாடி எச்சரிக்கிறார். இப்ப எச்சரிச்ச உடனே வந்து சீமோன் கிட்ட சொல்றாரு, நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரையும் சோதிக்க போறான். ஆனா நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும் இந்த குரூப்ல முக்கியமான டார்கெட் யாரு? பிசாசுடைய டார்கெட் யாரு? பேதுரு. ஏன்னா பேதுரு மேல இருந்த திட்டம் என்ன தெரியுமா? அவர்தான் வந்து இந்த அப்போஸ்தலர்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இயேசுவின் சீஷர்களை அடுத்து வழிநடத்தி கொண்டு போனவர். ஏசப்பாக்கு அப்புறம் ஒரு ஹெட் மாதிரி இருந்து அந்த சீஷர்களை வழிநடத்தி கொண்டு போனவர் பேதுரு. அவர் மேல இருந்த அழைப்பு ஒரு வித்தியாசமான அழைப்பு. அவர் தான் முதல்ல என்ன பண்றாரு? தனியாய் அவர்தான் முதல்ல ஒரு விசுவாசத்துல எழும்பி அற்புதங்களை செய்ய தொடங்கினார். முதலாக சுவிசேஷத்தை வந்து வெளிப்படையா பகிரங்கமா உயிருக்கு பயப்படாம அறிவிச்சவர் பேதுரு. அப்போ இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் பேதுரு கிட்ட மேல இருக்கிறதுனால பிசாசு என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அவன் மேல டார்கெட். இப்ப காயின் மேல டார்கெட் வச்ச மாதிரி இப்ப பேதுரு. ஆனா ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு?
உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். அந்த நேரத்துல மட்டும் ஆண்டவர் வேண்டிக் கொள்ளாம இருந்திருந்தாருன்னா பேதுருவோட நிலைமையே வேற மாதிரி இருந்திருக்கும். அவரும் ஒரு வேளை விழுந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த காரியத்தின் மூலியமா நமக்கு என்னமா சொல்லி தராரு? நம்ம வேண்டிக் கொள்ளணும், நம்ம பிள்ளைங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும், ஊழியக்காரங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். யாராவது பாவத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஏதாவது ஒரு செய்தி வந்துருச்சுன்னா உடனே பரிதவிச்சு, ஆண்டவரே அந்த மனுஷன் உமக்காக பயன்பட்ட மனுஷன் ஆண்டவரே, அவனை பத்தின செய்திகளை கேட்கிறோம்ப்பா, அப்படி ஆண்டவரை அவனை மாற்றி கொண்டு போங்கப்பா, அது என்ன காரியமோ எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் அவன் வாழ்க்கைய அழிக்க நினைக்கிற எல்லா பிசாசின் திட்டங்களை நாங்க அடித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அந்த யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம் வேற மாதிரி முடியும், தேவனுடைய வெற்றியாய் மாறும். அது நம்ம என்ன பண்றோம், அப்படியே ஏதாவது ஒரு காரியத்தை கேட்டோம்னா என்ன பண்றோம், அப்படியே சாதாரணமா அப்படியா அவனுக்கு வேணும், அவன் என்னை பார்த்து எப்படி பொறாமப்பட்டான், அவன் விழுந்து போட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி பண்ணவே கூடாது, இப்படி செய்யவே கூடாது. கர்த்தர் மாதிரி நம்ம இருக்கணும். அடுத்து பாருங்க, இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். அதற்கு பேதுரு என்ன பதில் சொல்லுவார் தெரியுமா? நான் ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். என்ன சொல்றாரு? என்னை ஜெயில போட்டாலும் சரி, என்னை கொன்று போட்டாலும் சரி, நான் உங்க பின்னாடி வருவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. உடனே ஏசப்பா அதுக்கு சொல்றாரு, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். என்னன்னா, பேதுருக்கு இந்த நேரத்துல சீரியஸ்னஸ் புரியல. இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த வசனத்தை, இப்போ நான் உங்களுக்கு சொல்றதோட சீரியஸ்னஸ் புரியாம இருக்கலாம். அதற்காக தான் இப்ப இந்த வசனத்தை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். பேதுருக்கும் புரியல என்ன சொல்றாருன்ட்டு. சாத்தான் புடைக்கிறான்னா என்னன்னு அவருக்கு புரியவே இல்லை. ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டாரு, நான் அப்படிலாம் நடக்காது ஆண்டவரே, என்ன ஆனாலும் சரி உங்களை பின்பற்றி வர. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு உனக்கு ஆவிக்குரிய யுத்தத்தை பத்தி தெரியல, உன் எதிரியாகிய சாத்தான் யாருன்னு தெரியல. அவனை மேற்கொள்ளணும்னா சும்மா வாயால நான் உண்மை பின்பற்றி வரேன்னு சொல்லி என் மேல இருக்க அன்புனால நீ சொல்ற ஒரு வார்த்தையினால முடிஞ்சிடாது. நீ இப்ப செய்ய வேண்டியது ஜெபம், நீ இப்ப செய்ய வேண்டியது ஆவிக்குரிய யுத்தம். முழங்கால் போடு, நீ முட்டியில யுத்தம் செய்யி, இயேசுவின் நாமத்தினாலும் சொல்லு, நீ என்னன்னு சொல்லி ஜெபிக்கிறியோ, இந்த எனக்கு வந்திருக்கிற இந்த சோதனையிலிருந்து நான் விடுதலை ஆவேன், கர்த்தரிடத்துல போராடி ஜெபி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடையாளமா என்ன சொல்றாரு அப்படின்னா, இதற்கு நான் அடையாளமா சொல்றேன், நீ ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டல, இப்ப பாரு, இன்றைக்கே என்ன பண்ண போற, சேவல் கூவதற்கு முன்பாக 3 தரம் என்னை மறுதலிப்பாய். நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் இந்த 3 தரம் மறுதலிக்கிறோம் பாத்தீங்களா, அது மட்டும்தான் பேதுரு சாத்தான் புடைச்சது. அத பேதுருவ பிசாத்து சோதிச்சது. இந்த 3 தரம் அவர் மறுதலிக்கிறதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா அது மட்டும் கிடையாது. நீங்க வேதத்தை அடுத்தடுத்து நீங்க பார்க்கும்போது தெரியும், பேதுரு ஆண்டரை விட்டே விலகி போயிருப்பார். அவர் மனம் கசந்து அழுவார் தான். அடுத்து வருகிற வசனங்கள் நீங்க பார்க்கும்போது, ஆண்டவர் மரித்த பிறகு உயிர் தெழுந்திருப்பாரு. உயிர் தெழுந்ததும் பேதுருக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேதுரு என்ன பண்ணுவார் தெரியுமா? அவரும் அவருடைய சீஷர்களையும் கூட்டிக் கொண்டு என்ன பண்ணுவாருன்னா, மீன் பிடிக்க போயிடுவாரு, ஊழியத்தை விட்டுட்டு போயிடுவாரு. எனக்கு எது மேலேயும் நம்பிக்கை இல்ல, விசுவாசம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாரு. ஆண்டவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இனி நம்ம காரியத்தை நம்ம பார்க்க போவோம். நம்ம இனி என்ன ஆண்டவரை பத்தி நம்ம சுவிசேஷம் அறிவிச்சு என்ன ஆக போகுது அப்படின்ட்டு ஆண்டவரை விட்டே பின்வாங்கி போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள, இதுதான் விசுவாசம் சோதிக்கப்படுறது. இதான் பிசாசுடைய திட்டம். இததான் பேதுரு பண்ணுவாரு. அப்போ ஆண்டவர் சொல்ற, இதற்கு அடையாளமா தான் சொல்ற, நீ என்ன மறுதலிப்ப அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆண்டவர். இப்ப என்ன நடக்குது பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் பேதுருவை தேடி வருவாரு. ஆண்டவர் மற்ற சீஷர்களை தேடி அவர்களை என்ன பண்ணுவார், என்ன நேசிக்கிறாயான்னு கேட்டு மறுபடியுமாய் அவர்களை தன்னிடமாய் சேர்த்து கொள்வார். ஆனா அதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் முன்பாகவே அதை அறிந்திருந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாய் இருந்தப்போ, அவர் அந்த தெய்வமாய் இந்த காரியத்தை சொல்ல, மனுஷனாய் இருந்தப்போ பேதுருக்காக ஜெபித்தது பேதுருவை மீண்டுமாய் தேவனோடு இணைத்தது. யாருக்கெல்லாம் புரியுது? ஏசப்பா இந்த பூமியில மனுஷனா இருந்தாரு, அந்த நேரத்துல பேதுருக்காக ஜெபிச்சாரு.
அந்த ஜெபம் மறுபடியுமாய் பேதுருவையும் மற்ற சீஷர்களையும் தேவனோடு இணைத்தது. புரிந்து கொண்டீங்களா? இப்ப நம்மளும் மனுஷங்க தானே. நம்ம ஜெபிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியுதா? ஒவ்வொருத்தங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற ஜெபம் சாதாரணம் கிடையாது. சும்மா யாராவது நம்ம ஜெபித்துக்கோங்க அப்படின்னா ஜெபிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு போறது கிடையாது. ஜெபிக்காம போறது கிடையாது. உங்களுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு ஜெபமும் ஒரு பயங்கரமான மாற்றத்தை கொண்டு வரும். வாழ்க்கையே மாற்றும், ஒருத்தவங்களை தப்புவிக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரோட கூட போனார்கள். இது எப்படின்னா அந்த வார்த்தை சொல்லி அதோட கண்டினியூவேஷன் வந்துகிட்டே இருக்கு. பாருங்க. அவ்விடத்தில் சேர்ந்த போது அவர் அவர்களை நோக்கி, இந்த வசனத்தை நல்லா வாசிக்கணும். இங்க பாருங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். அவர் சொல்றாரு இல்லையா, பேதுருவே நீ 3 தடவை நான் மறுதளிப்பப்பா, அதற்கு உனக்கு அடையாளமா நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் வாழ்க்கையில நடக்க போது, ஜாக்கிரதையா இரு அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு, நானும் உனக்காக ஜெபித்துக் கொள்றேன் அப்படின்னு சொல்லி பரிந்து பேசுகிற ஜெபம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மறுபடியுமாய் எல்லாரையும் எச்சரிக்கிறார். எல்லா சீஷர்களையும் எச்சரிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவர் போய் ஜெபிக்கிறார். என்ன பண்றாரு? அவர்களை விட்டு கல்லெறிய தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, இது ஏசப்பா பண்றது. பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். புரியுதா? இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர் அப்படின்னா, அவர் தனியா போய் தனக்காக ஜெபிக்கிறார், நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்து ஆண்டவர் பண்ண ஜெபத்து நிமித்தம் எதுக்காக அது ஜெபிக்கிறாரு? அடுத்து அவர் மரணத்தை நோக்கி போக போறாரு. அதற்கு அவருடைய பலன் வேணும், அதற்காக ஜெபிக்கிறார். அடுத்தது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஏசப்பா ஜெபம் பண்ணதுனால அவருக்கு வேண்டிய பலன் உன்னதத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. இயேசு ஜெபித்ததனால் மட்டும்தான் அவர் அந்த கொடூரத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற பலன் அவருக்கு உண்டாச்சு. அவரு ஜெபிக்கலன்னா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அவர் ஜெபித்தார் என்று வேதத்துல இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்துடனே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் துளியாய் தரையில் விழுந்தது. அவர் அது ஒரு ஃபேஸ் பண்ண போறாரு, பிசாச ஃபேஸ் பண்ண போறாரு. எப்படி பண்றாரு? ஊக்கமாய் ஜெபிக்கிறார். அவருடைய வேர்வை ரத்தமா கீழே விழுந்துச்சான். அந்த அளவுக்கு ஒரு ஊக்கமா அந்த பிரஷர் எடுத்துக்கிட்டு ஜெபிக்கிறார். என்ன சொல்றேன்னா, நீங்களும் எப்படி உங்க வேர்வை ரத்த துளியாய் வரணும் அப்படின்னு சொல்லல, ஆனா ஊக்கமாய் ஜெபிக்கணும். நமக்காகவும் ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கணும். இப்படி ஒரு பக்கம் இயேசுவா ஜெபித்து கொண்டிருக்கும் போது சீஷர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க பாருங்க. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் அவர்கள் துக்கத்தினால் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். என்ன சொல்றாரு? நீங்க இப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க, எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். யாராவது இந்த வார்த்தையை மட்டும் படிக்க முடியுமா? இங்க என்ன இருக்கு? ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணிட்டு. அன்மியூட் பண்ண மாட்டீங்க. துக்கத்தினாலே. துக்கத்தினாலே. இங்க என்ன இருக்கு? தூக்கம்னு இருக்கா, துக்கம்னு இருக்கா? துக்கம். தூக்கம்னா என்ன? தூங்குறது. துக்கம்னா என்ன? துக்கம், வேதனை. சீஷர்கள் எதனால நித்திரை பண்ணாங்க? தூக்கத்தினால் நித்திரை பண்ணினார்களா, துக்கத்தினால் நித்திரை பண்ணினார்களா? தமிழ்ல ஒரு துணைக்கால் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது பாருங்க. எனக்கு ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்ற வார்த்தைக்கு எனக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லி கொடுத்தாரு. ஒரு தடவை இந்த வசனத்தை காமிச்சு சொல்லி கொடுத்தாரு. நம்மளுடைய அளவுக்கு மிகுந்த துக்கம் நம்மள தூங்க வைக்கும்.
யாருக்கு புரியுது? நமக்கு ரொம்ப துக்கம் அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேதனை ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்னா தூங்கிடுவோம். அதனால எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. நான் படுத்துக்கிறேன், நான் படுத்துக்கிறேன், நான் படுத்துக்கிறேன். இப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? எத்தனை பேர் பண்ணிருக்கிறீங்க? அந்த பாதையில கடந்து போனவங்களுக்கு நிச்சயமா இது புரியும். நான் சொல்றேன், இந்த துக்கம் மிகுதி என்ன பண்ணும்னா ஒரு மனுஷனை தூங்க வச்சிரும். ஆனா நல்லா பிசாசுடைய தந்திரம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. எப்ப உங்களுடைய இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கோ, வேதனையினால் நிறைந்திருக்கோ, உங்களுக்கு தூக்கம் வர்றது போல இருந்துச்சுன்னா நீங்க ஒரு ஆவிக்குரிய யுத்தத்துல இருக்கீங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. அந்த நேரம் நீங்க தூங்க வேண்டிய நேரம் அல்ல. போய் படுத்துக்கலாம், வேதனை தாங்க முடியல, நான் போய் படுத்துக்க போறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, தயவு செய்து சொல்றேன், இது நீங்க ஒரு பிசாசு உங்களை தூங்க வைக்க பாக்குறான். அடுத்த பிரச்சனைக்குள்ள உங்களை கொண்டு போறதுக்கு. நீங்க அப்படி பண்ணக்கூடாது. அந்த நேரத்துல நீங்க பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும். இல்லைன்னா அந்த இடத்துலயே அப்படியே உட்கார்ந்து இயேசுவே நாமத்தினால என்னுடைய எல்லா தூக்கமும் என்னை விட்டு, அந்த எல்லா நித்திரைக்குரிய காரியம் என்னை விட்டு அகன்று போகட்டும். எனக்கு என் தேவன் என்னோடு கூட இருக்கிற எல்லா காரியங்களும் என்னை விடுதலையாக்க என் தேவனால முடியும். என் எல்லா வேதனைகளையும் மாற்ற என் தேவனால முடியும் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாய் கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவரை துதித்து ஜெபம் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்க தூக்கமும் போயிடும், உங்க சோதனையும் உங்களை விட்டு போயிடும். இங்க பாருங்க என்ன ஆண்டவர் சொல்றாரு, எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இப்ப புரியுதா? விழித்திருந்து ஜெபிங்கள் அப்படின்னா தூக்கத்தை விட்டுட்டு, அதாவது நைட் எல்லாம் கண்ணு முழிச்சு நீங்க தூங்காமலே இருந்து நைட் ஜெபம்லாம் பண்ணாதான் வெற்றி கிடையாது. எந்த நேரத்துல ஜெபிக்கணுமோ அந்த நேரத்துல கரெக்டா ஜெபிக்கணும். அந்த நேரத்துல தூங்கிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, துக்கத்துல போய் படுத்துடக்கூடாது. இப்ப ஜெபத்தோட முக்கியம் தெரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் நிறைய காரியங்களை காமிச்சு கொடுத்தார். கடைசியாக இந்த வசனம் எபேசியர் 6:18 பாருங்க, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, உங்க சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும், உங்களுடைய காரியம் எப்படி வேணா இருக்கட்டும், எல்லா சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும். இதுதாங்க முக்கியம், ரொம்ப பாருங்க. சகல பரிசுத்தவான்களுக்காகவும், எல்லா ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்காகவும் நீங்க ஜெபிக்கணும். ஏன்னா எல்லாம் பிசாசுடைய டார்கெட்டே ரட்சிக்கப்பட்டவங்கதான். பிசாசுடைய டார்கெட்டே யாருன்னா, யாரெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா வாழணும், யாரெல்லாம் பயன்படணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களதான் டார்கெட்டே. இப்ப அந்த யுத்தம் தனியாய் செய்கிற யுத்தம் அல்ல, இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய யுத்தம். அதனால எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும், பேதுரு போல ஆண்டவர் சொன்ன பேதுருக்காக ஜெபிச்சேன், சீஷர்களை நீ பலப்படுத்த பேதுரு அப்படின்னு சொன்னது போல எல்லா ஊழியக்காரங்களுக்காகவும் நீங்க ஜெபிக்கணும். அதாவது உங்களுக்கு தெரிந்த எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் ஜெபிக்கணும். நீங்க முன்பு யாருக்கும் அறிமுகம் ஆகாட்டாலும் பரவாயில்ல, ஒரு ஊழியக்காரன் உங்களுக்கு தெரிகிறாரா, அவங்களுக்காக ஜெபிங்க. ஒரு விசுவாசியும் தெரிகிறாரா, அவங்களுக்காக ஜெபிங்க. எழுதி வச்சு ஜெபிங்க, அவங்க பேரை எழுதி வைங்க. அவங்க பேரை எழுதி வச்சு, நான் உங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே அவங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்தினால அவங்களுடைய பரிசுத்தத்திற்கு நேராக வருகிற எல்லா போராட்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் அப்படின்னு நீங்க சொல்லி ஜெபிக்கிற ஒரு லைன் ஜெபம் அவங்களுடைய வாழ்க்கையே காப்பாத்துங்க. வேதவசனம் நமக்கு தெளிவா சொல்லுது, சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. நான் போன அமர்வுல சொன்னேன், நீங்க ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு ஊழியம் என்ன தெரியுமா? சுவிசேஷ ஊழியம் இருந்தாலும் அதற்கு முன்பாக நீ இருந்த இடத்திலே நீங்க செய்யக்கூடிய ஒரு ஊழியம்னா ஜெப ஊழியம். என்ன ஊழியம்? ஜெப ஊழியம். எல்லாராலையும் செய்ய முடியும். இன்னையில இருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, இது கர்த்தருக்காக நீங்க செய்கிற ஒரு பயங்கரமான ஊழியம். இது திறப்புல நிற்கிற ஊழியம். மோசே செய்த ஊழியம் இது. பெரிய லீடர் மோசே செய்த ஊழியம் ஜெப ஊழியம். ஆபிரகாம் செய்த ஊழியம் ஜெப ஊழியம். இதை பற்றின காரியங்கள்லாம் வர செஷன் நம்ம தெளிவாய் ஆழமாய் பார்க்கலாம், அவங்க எல்லாம் எப்படி ஊழியம் செஞ்சாங்கன்ட்டு.
இந்த ஜெப ஊழியத்தை நீங்க செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நான் இன்றுல இருந்து ஒரு நோட் எடுங்க, பெண் எடுத்து எழுதுங்க. யார் யாருக்கெல்லாம் நான் ஜெபிக்க போறேன் எல்லாரையும் எழுதுங்க. எல்லா ஊழியக்காரங்க பேரும் எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாது, உங்களுக்கு அறிமுகமாகாட்டாலும் உங்க பேரை எழுதுங்க. அதே மாதிரி உங்களுடைய விசுவாசிகள், உங்க சபையில வரவங்களுடைய பேர்லாம் எழுதுங்க. இல்ல யாரெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவங்க நம்ம பரிசுத்தவான்களுடைய பேர்களை எழுதுங்க. எழுதி வச்சு ஒரு லைனாவது அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி ஒரு லைனாவது உங்க பேரை சொல்லி, நான் இவங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, இவங்க மேல இருக்க எல்லா ஆவிக்குரிய யுத்தங்களும் இயேசுவின் நாமத்துல கேன்சல் ஆகட்டும் அப்படின்னு நீங்க சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் அந்த அந்த நபர்களை பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாம யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினான், கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று வேதத்துல சொல்லப்படுகிறது. நீங்க மற்றவங்களுக்காக பண்ணுகிற ஜெபம் உங்களை காப்பாத்தும். நீங்க உங்களுக்காக ஜெபிக்காமலே அதற்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அதுவும் இரட்டத்தனியா நீங்க ஜெபிக்கிறவங்க பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் இரட்டத்தனியாய் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் வேதம் சொல்கிறது. புரிந்து கொண்டீங்களா? இந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஜெப ஊழியத்துக்கு ஒவ்வொருவரும் இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நம்ம இயேசு செய்த ஊழியம் ஜெப ஊழியம் நம்மளும் செய்யணும். இந்த நாள்ல இருந்து செய்யணும். உங்க ஆண்டவருடைய கரத்துல இருக்கிற ரகசிய ஆயுதம் நான் சொல்லியிருக்கிறேன். ரகசியம் ஆயுதமா இருந்து செயல்படுங்க. அவங்கவுங்க வீட்டுல இருந்து யுத்தம் செய்யுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்க உங்களை அர்ப்பணிங்க. இந்த ஊழியத்திற்காக இந்த நேரத்துல உங்களை அர்ப்பணிங்க. காயினை போல பரிசுத்தமாய் வாழ வேண்டியவர்கள், கர்த்தருடைய திட்டத்துல இருக்க வேண்டியவங்க, கர்த்தருடைய திட்டத்துல இருக்கிறவங்க விழுந்து போயிட்டு இருக்காங்க. அதற்கான ஒரு காரியங்களா இந்த காலத்துல நடந்துட்டு இருக்கு. நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம். இது எப்பேற்பட்ட வேதனையை கர்த்தருக்கு கொண்டு வரும் தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஒரு மிகுந்த வேதனையை கொண்டு வருகிற காரியம். அவர் பிரியமா இருக்கிற பிள்ளைங்க விழுந்து போனாங்கன்னா, பிரியமா இருக்க பிள்ளைங்க பிசாசால வீழ்த்தப்பட்டாங்கன்னா, அது ஆண்டவருக்கு மிகுந்த துக்கத்தை கொண்டு வரும், வேதனையை கொண்டு வரும். நீங்க உண்மையாகவே ஆண்டவரை நேசிச்சீங்கன்னா, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில நன்மை செய்தார் என்பதை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவர் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நன்மையாவது உங்களுக்கு செய்திருந்தாருன்னா, இன்றையிலிருந்து ஜெப ஊழியத்தை செய்யுங்க. உங்க வீட்டுல இருந்தே செய்யலாம், உங்க ரூம்ல செய்யலாம், உங்க பெட்ல செய்யலாம். மத்தவங்களுக்காக எழுதி வச்சு பொருத்தனை பண்ணி, நீங்க காணிக்கையெல்லாம் பொருத்தனை பண்ணிருப்பீங்க, அது இருக்கட்டும். நீங்க உங்க நேரத்தை பொருத்தனம் பண்ணி, இன்றிலிருந்து இருந்து உங்க தூக்கத்தை தியாகம் பண்ணி ஒரு மணி நேரம் முன்னாடி எழுந்துருங்க. மற்றவங்களுக்காக ஜெபிக்க நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்கிற இந்த ஜெப ஊழியத்தின் அபிஷேகம் உங்கள் மீது இப்போது வரப்போகுது. நீங்க இப்ப கண்களை மூடி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஜெபத்தின் ஆவியை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜெபத்தின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவர். பரிந்து பேசும் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிறைவாய் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மீதும் வல்லமை நிறைவாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை பரிந்து பேசும் ஜெபத்தை ஒவ்வொருவரும் ஏறெடுக்கட்டும் ஆண்டவர். உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. ஜெப வீராங்கனையாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. ஜெபம் வீரர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவர். உங்க கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கும் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஓகே, சோ இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். அது மிகுந்த நமக்கு பிரயோஜனத்தை கொண்டு வந்திருந்தது. இந்த கேட்ட காரியத்தை தியானிங்க. நமக்கு நெக்ஸ்ட் வீக் டிஸ்கஷன் டைம் நான் நிறைய டைம் கொடுக்குறேன். உங்களுடைய கேள்விகளை எடுத்துக்கொண்டு வாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ போன வாரம் கேட்ட கேள்விக்கு மோனிஷா சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. ஓசூர் மோனிஷா ஃப்ரம் ஓசூர். ஓகே, கங்க்ராச்சுலேஷன் டு மோனிஷா. என்ன கேள்வினா, ஆதாமுடைய எந்த வயதுல சேத் பிறந்தார் என்று கேட்டிருந்தோம். அதற்கான சரியான பதில் 130வது வயதுல சேத்தை பெற்றெடுத்தார் ஆதாமும் ஆதாம். சரியா? சோ அதற்கான சரியான பதில மோனிஷா முதல் அனுப்பி வச்சிருந்தாங்க. சோ அவங்களுக்கான பரிசு அவங்க வீட்டிற்கு அனுப்பப்பட்டது. சோ உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவை இருக்குமானால் இந்த ஸ்கிரீன்ல காணப்படுகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க.
உங்களுக்காக நாங்க பாரப்பட்டு ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். We came to the end of the session. நம்ம இந்த பைபிள் ஸ்டடி முடிவுக்கு வந்துட்டோம். God bless you all. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.